கோபக்கத்தி பாசக்கத்தி வீரக்கத்தி ரோசக்கத்தி சவரக்கத்தி குத்தம் செய்யுமா வீட்டுக்கத்தி நாட்டுக்கத்தி ஊருக்கத்தி உறவுக்கத்தி சாதிக்கத்தி வேதக்கத்தி கத்தி ஆனாலும் சவரக்கத்தி போலாகுமா ஓ சவரக்கத்தி போலாகுமா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சவரகத்தி டீம். உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரமோஷனே வந்து நம்ம ஷோல நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமா இருக்கு. வெல்கம் டு த ஷோ டைரக்டர் சார். ஸோ டெல் அஸ் சவரகத்தி எதுக்காக? சவரக்கத்தி வந்து எல்லாரும் வந்து ரொம்ப ஆக்ஷன் பண்ண நினச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹியூமர் படம். இந்த படம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லா ஆடியன்ஸ்க்கும், சிறியவர்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஹோல் ஃபேமிலி பேக்கேஜாக கொடுத்துருக்கோம். அருள் சார், பார்க்கறதுக்கு வந்து ஒரு தமா தூண்டு ஸ்மால் பாய் மாதிரி இருக்கீங்க. பட் நீங்க பண்ண விஷயங்கள் அவ்வளோ பண்ணியிருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோக்கு கெஸ்டா வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ என்ன வித்தியாசமா எதிர்பார்க்கலாம் சார் இந்த மூவில? சவரக்கத்தி ஒரு ஹியூமர் படம். டைரக்டர் சொன்ன மாதிரி அந்த அந்த ஹியூமருக்கான மியூசிக்லேயும் ஒரு ஒரு எமோஷனல் வேல்யூவோட தான் இருக்கும். ஸோ அப்படி ட்ரை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து போன அந்த பொண்ணு தான் மது. எஸ், ஒன்று சொல்லுவாங்கல்லன்னா கெஸ்டா நம்ம வந்து இங்கேருந்து ஒரு கண்டஸ்டண்டா போய் இன்னைக்கு கெஸ்டா வந்திருக்கீங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். சொல்லுங்க மது. ஆக்சுவலி எங்கள் அம்மா இந்த ஷோ ரொம்ப பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப வார்ன் பண்ணி அமிச்சாங்க. சிரிப்புடால ரொம்ப கலாய்ப்பாங்க. எஸ்பெஷலி பாலாஜி, மகேஷ் 2 பேரும் இருப்பாங்க. ஸோ பயங்கரமாக கலாய்ப்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ன பேசணுமோ பிளான் பண்ணி போய் பேசு அப்படின்னு சொல்லி தான் அமிச்சிருக்காங்க. இன்னும் நாங்கள் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல, போக போக தான். செட்டுக்குள்ளே வந்தோன்னு எனக்கும் வார்னிங் கொடுத்துட்டாங்க. அவருக்கும் வார்னிங் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இவங்க 3 பேர் இல்லாமல் இந்த படத்துடைய கதாநாயகன் வந்திருக்காரு. எல்லாருக்கும் பிடித்த ஒரு இயக்குனர், தங்க மீன்கள் படத்துடைய இயக்குனர் ராம் அவர்களை மேடை கிடைக்கிறோம். முதல்ல வந்து பெண் குழந்தை வந்து பிறந்தாலே வந்து அப்படியே ரொம்ப என்ன பெண் குழந்தை பிறந்துச்சு, நம்ம ஒரு ஆம்பளை குழந்தை பிறக்கலையே அப்படின்லாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பாடல் வந்த பிறகு தான் நமக்கு பெண் குழந்தை பிறக்கலையே நிறைய பெற்றோர்கள் ஏங்கியிருக்காங்க. உங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ராம் சார் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர்னு கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி காமெடி ஜேனர் உங்களுக்கு செட் ஆகிடுச்சு? இதான் முதல்ல விஜய் டிவியில் சிரிப்பிடான ஒரு நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிடுறீங்க. இல்லைனா நீயா நானா, கதையில் நிஜம், இப்படி இப்படியே வந்து பல சமூக சீர்திருத்த கருத்துக்களை இப்படி பேசுறதுக்கு அப்புறம் தாடி கண்ணாடி போட அவர் எல்லாரும் சீரியஸ் தான் நினைப்பாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தால் தான் நம்மளுக்கு சிரிப்பு பிடிக்குமா பிடிக்காதுன்னு தெரியும். நம்ம பார்க்குற படம்லாம் காமெடி படம் தான், எடுக்கிற படம் தான் காமெடி இல்லை, பார்க்குற படம் எல்லாம் காமெடி படம் தான். தமிழில் பிடிச்ச படம்னு சொன்னால் டாப் 10 காமெடி.